Alhamdulillah Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'du. Qala Allah ta'ala fil Qur'anil Kareem a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bi dhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi dhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் சாலிஹான நல் அமல் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தாலா எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். பரவலாக எல்லா இடங்களிலேயும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை கொடுப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அனைவரிடத்திலேயும் இருந்தாலும் பொறுப்பு என்று வருகிற போது இஸ்லாமியர்கள் மிக குறைவாக சொற்பமான நபர்கள்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சில நபர்கள்தான் பொறுப்புகளில் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் சிறந்த கல்வியாளர்களாக நாமும் வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு ஹதீஸுகளில் அதனுடைய சிறப்புகளை நாம் தெரிந்திருந்தாலும் நாம் கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சலக தரீகன் இல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் ஒருவர் கல்வியை தேடி செல்கிறாரோ அவர் சுவனத்திற்குண்டான பாதையை அல்லாஹு தாலா அவருக்கு லேசாக்குகிறான். சொர்க்கம் செல்வதற்குண்டான பாதையை அல்லாஹு தாலா இலகுவாக ஆக்குகிறான். அதேபோல கல்வியை கற்கக்கூடிய நபர்களுக்கு மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள். இன்னல் மலாயிகத லதலஉ அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்மி ரிதன் பிமா யஸ்னஉ. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி யார் கல்வியை கற்கிறாரோ அவர்களுக்கு மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு, ஆலிம்களுக்கு
எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், வானத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் சரி, பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களும் சரி, கடலில் வாழக்கூடிய மீன்கள் உட்பட அனைத்தும் கல்வியாளர்களுக்காக வேண்டி, கல்வியை கற்கக்கூடிய நபர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நாம் எல்லாம் பிரபலமான இந்த நபி மொழியை பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். பூமியில் இருக்கக்கூடியவைகளெல்லாம் நமக்காக வேண்டி, கல்வி கற்பவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறது. கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறது. அந்த அளவுக்கு கல்வியாளர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக உயர்ந்த அந்தஸ்தை, சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கல்வியின் நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டுமாக அது நோக்கம் தவறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு டிகிரி நாம் படித்து விட்டால் போதும் என்கிற மனோநிலைக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள். படித்து பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்கிற அக்கறை, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். கல்வியின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பயனை அடைய வேண்டுமோ அந்த பயனை நாம் அடையாமல் இருந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு விதமான இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இருளான பகுதியில், ஒரு இருட்டான அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் எப்படி அந்த அறை முழுவதும் வெளிச்சமாக நூறாக ஆகிவிடுகிறதோ, அதேபோல்தான் ஒரு நபர் கல்வியை கற்கிற போது அறியாமை என்கிற இருள் நீங்கி அங்கே கல்வி என்கிற நூறாக அது வளர்ச்சியடை, அது அந்த கல்வி இருளை அகற்றுகிறது, அறியாமையை அகற்றுகிறது. நாம் கல்வியை கற்கிற போது அதனுடைய நோக்கத்தை நாம் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி நான் கல்வியை கற்க வந்திருக்கிறேன். இந்த கல்வியை நான் கற்று பிறருக்கு நான் எத்தி வைப்பேன். இந்த கற்ற கல்வியின்படி நான் அமல் செய்வேன் என்கிற இஹ்லாஸான சரியான எண்ணத்தை ஒவ்வொரு நபரும், மாணவர்களும் சரி மாணவிகளும் கல்வியை கற்கக்கூடிய ஆரம்பமான இந்த நேரத்தில் எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் தொழுகிறார்கள். பள்ளிக்கூட மாணவர்களும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்களும் சரி, எத்தனையோ பேர் தொழுகிறார்கள். ஆனால் அடிப்படையான சில விஷயங்களை கூட தெரியாமல் தொழுகிறார்கள். நீங்கள் காலேஜ் பையன்கள்ட்டையும் சரி, பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட போய் குனூத்து கேட்டு பாருங்கள், ஒரு அத்தஹியாத்து கேட்டு பாருங்கள். ஒரு சில சொற்ப நபர்கள் தான் சொல்வார்கள். அறியாமையிலே தாங்கள் கற்றறிந்தவரை போன்று காட்டிக்கொண்டு தான் இன்றைக்கு பல பேர் காட்டிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் நாம் இன்னமும் கற்க வேண்டிய கல்வி ஏராளமான விஷயம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, மாணவ மாணவிகளும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ கற்காத விஷயங்கள் இருக்கிறது. அது இபாதத் ரீதியாக இருந்தாலும் சரி, உலகம் ரீதியாகவும் சரி, இன்னும் நாம் கல்வி ரீதியாக நாம் அதிகம் கற்க வேண்டியது இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு கல்வியை கற்கிறீர்கள் என்று சொன்னால் அது புகழுக்காக வேண்டி நீங்கள் கல்வியை கற்கக்கூடாது. யார் ஒருவர் தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி கல்வியை கற்றுக்கொள்வாரோ, மன் தஅல்லமல் இல்ம ல யுபாஹி பிஹில் உலமாஅ அவ் யுமாரி பிஹி சுஃபஹாஅ, அறியாத நபர்களிடத்திலே தர்க்கம் செய்வதற்காக வேண்டி, தன்னை பெருமை அடிப்பதற்காக வேண்டி, தன் பக்கம் அனைவரும் தன்னுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் கல்வியை கற்கிறாரோ அவர் நரகத்தில் தான் நுழைவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். எனவே கல்வி கற்கிற போது நம்முடைய எண்ணத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கற்ற கல்வியின்படி நான் முதலில் அமல் செய்வேன் என்கிற தூய எண்ணத்தை நாம் விதைத்து கொள்ள வேண்டும்.
அடுத்தவரை மட்டப்படுத்துவதற்காக வேண்டி, நான் சிறந்த கல்வியாளன் என்பதற்காக வேண்டி படித்தால் அந்த கல்வியின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. யார் பிறரை யார் கல்வியின் மூலமாக அடுத்த நபரை ஏளனமாக பார்க்கிறாரோ, தான் கற்ற கல்வியின் மூலமாக அடுத்தவரை யார் தரைக்குறைவாக பார்க்கிறாரோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பது இந்த ஹதீஸினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே கல்வியை கற்கிற போது முதலில் தூய்மையான எண்ணம் வேண்டும். குறிப்பாக எல்லா மாணவர்களும் மாணவிகளும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவது, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வி எங்களுக்கு கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் இல்லாத கல்வை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அதே போல பயன் தராத கல்வியை விட்டு நபி அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். பயனுள்ள கல்விதான் நமக்கு முக்கியம். நாம் துஆ செய்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய கோரிக்கையை வைக்கிறோம், நம்முடைய தேவையை கேட்கிறோம். தஹஜ்ஜுடைய நேரத்திலும் சரி, மற்ற துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரத்திலும் சரி, கபூலாகக்கூடிய இடத்தில் இருந்து கேட்கிறோம் என்று சொன்னால், அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அது எப்படி பயனற்றதாக ஆகிவிடுகிறதோ, அதே போல கற்ற கல்வியின் மூலமாக அந்த கல்வி நமக்கு பயன் தரவில்லை என்று சொன்னால் அது வீணான கல்வியாக ஆகிவிடுகிறது. நமக்கு பிரயோஜனமான கல்விதான், பயனுள்ள கல்விதான் நமக்கு தேவை. யூதர்கள் அதிகம் படித்தவர்களாக இருந்தார்கள், கல்வியிலே அதிக அக்கறை செலுத்தியவர்களாக இருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தபோது இவர்கள்தான் இறுதி தூதர் என்று நன்றாக தெரிந்திருந்தார்கள். ஆனால் அவரிடத்திலே கல்வி இருந்தும் அவர்களுக்கு அந்த கல்வி பயன் தரவில்லை. நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அது பயனற்ற கல்வியாக ஆகிப்போனது. அதுபோல நம்முடைய கல்வி ஆகிவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி அதுபோல் ஆகிவிடக்கூடாது, பயனற்ற கல்வியாக ஆகிவிடக்கூடாது. அந்த கல்வியின் மூலமாக யாரை நம்ப வேண்டும், எப்படி நம்ப வேண்டுமோ அதை முழுமையாக நம்ப வேண்டும். குர்ஆனை நம்ப வேண்டும், ஹதீஸுகளை நம்ப வேண்டும், இமாம்களை சொல்லி தந்திருக்கிற விஷயங்களை நம்ப வேண்டும். இதையெல்லாம் நாம் நம்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய கல்வி பயனற்ற கல்வியாக ஆகிவிடுகிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனுள்ள கல்வியை தா என்பதாக கேட்க வேண்டும் என்பதாக நமக்கு துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கல்வியினுடைய நோக்கம் அது வெறுமனே மார்க் எடுப்பதாக, அது மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பதாக மாறிவிட்டது. கல்வியாளர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் சரி, நாளை கியாமத்து நாளிலும் சரி, எல்லா நிலையிலையும் அல்லாஹு தஆலா முன்னுரிமை வழங்கியிருக்கிறான், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். நாம் எல்லாம் வரலாறில் படித்திருப்போம். கஜ்னி முஹம்மது, மிகப்பெரிய அரசர் மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியாளர்களுக்கு செய்த உதவியின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் என்பதை பாருங்கள். ஒரு மாணவர் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார். இரவு நேரத்தில் மஸ்ஜிதிலே விளக்கு இல்லாத அந்த காலகட்டத்தில் தெருவிளக்கில் இருந்து ஒருவர் பாடத்தை படித்து கொண்டிருக்கிறார். மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 3 சந்தேகம். தன்னுடைய தந்தை சபுக்தகின் தான் தன்னுடைய தந்தையா என்று அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதே போன்று மக்களில் சிறந்த நபர் யார், இந்த சந்தேகம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்க முடியுமா, அவர்களை சந்திக்க முடியுமா, இந்த 3 சந்தேகம் அவரிடத்தில் இருந்தது. மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரசராக இருந்த இந்த நேரத்திலே மாறு வேடத்தில் மக்களை கண்காணிப்பதற்காக வேண்டி ஊருக்குள் வர்றாங்க. ஒரு மாணவர் தெருவிளக்கினுடைய வெளிச்சத்திலே படித்து கொண்டிருக்கிறார்.
ஏப்பா இங்கே உட்காந்து படிக்கிறேன்னு கேட்குறாங்க. மஸ்ஜிதுகளில் பள்ளியில் எந்த விதமான விளக்கும் இல்லை, அதனால் தெரு விளக்கில் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் மஹமூதுல் கஸ்னவி என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதுகளில் விளக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. நீ பள்ளியிலே உட்கார்ந்து படிப்பான்னு சொல்லி பள்ளிவாசலில் மஸ்ஜிதுகளில் கல்வியை கற்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். அவர்கள் மஹமூதுல் கஸ்னவி இந்த ஏற்பாடை செய்துவிட்டு அவர்கள் தூங்க செல்கிறாங்க. அவர்கள் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருகிறார்கள். கனவிலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபுக்தகீனின் மகனே, உனக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும். என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய், என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய். இந்த உலகிலும் மறுவுலகிலும் உனக்கு சுபச்சோபனம் உண்டாவதாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே ஒரு சுப செய்தி சொல்லிவிட்டு சென்றார்கள். ஒரு மாணவனுக்கு கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவருக்கு உதவி செய்ததின் காரணமாக அவருக்கு இருந்த 3 பெரிய சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டது. அவர்கள் சபுக்தகீனின் மகன்தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. மக்களில் சிறந்தவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க, மன் தஅல்லமல், யார் குர்ஆனை கற்று தானும் கற்று பிறருக்கு கற்பித்து கொடுக்கிறாரோ அவர் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்பித்து கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இந்த கனவின் மூலமாக அவருக்கு ஞாபகம் வருகிறது. கல்வியை கற்றுக் கொடுப்பது தான் சிறந்தது. மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் கல்வியை போதிப்பவர், கல்வியை கற்பவர் தான் சிறந்தவர் என்பதை 2வது சந்தேகம் நிவர்த்தியாகிறது. 3வது, கல்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்துவிட்டது. 3 சந்தேகம் நிவர்த்தியாகிறது ஒரே ஒரு கல்வியாளருக்கு உதவி செய்ததின் காரணமாக. இன்றைக்கு எத்தனையோ ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள். ஏழை மாணவர்கள், அவர்களுடைய கல்விக்காக வேண்டி நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் எத்தனையோ பேர் நல்ல முறையில் படிப்பாங்க, படித்து கொண்டு இருப்பாங்க, ஆனால் வசதி இருக்காது, மேற்கொண்டு படிப்பதற்கு வசதி இருக்காது. நம்முடைய மஹல்லாவில் ஒவ்வொரு நபரும் அவருடைய உறவினர்களுடைய வீட்டில், அவருடைய பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, மஹல்லால யார் இருக்காங்க, கண்காணித்து நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை அவருடைய கல்விக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும். அவருடைய கல்விக்காக உதவி செய்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஈருலகத்திலேயும் அல்லாஹு தஆலா முன்னேற்றத்தை தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்திதான். பத்ரு போர்க்களத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்ட நபர்கள் பிணை தொகையை கொடுத்து வெளியாக வேண்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சில காஃபிர்கள் பிணை தொகையை கொடுத்துட்டு வெளியே போனாங்க. சில காஃபிர்களுக்கு பிணை தொகை காசு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 முஸ்லிம்களுக்கு, 10 இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகி கொள்ளலாம். 10 பேருக்கு ஒரு நபர் என்பதாக. சாதாரணமான ஒரு கைதியாக இருந்தாலும் அது கல்வி யாரிடத்தில் இருந்தாலும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கல்வி அது யாரிடத்தில் இருந்தாலும் என்ன செஞ்சுக்கணும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு மஸ்ஜிதுன் நபவியை பள்ளிவாசலை கட்டினாங்க. பள்ளிவாசலை கட்டியதற்கு பிறகு 2வதாக அவர்கள் செய்த வேலை, திண்ணை தோழர்கள் அவர்கள் கல்வியை கற்பதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேரும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு இடத்திலே கல்வியை போதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதான் சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியை கற்றுக்கொண்டாங்க. போய் சம்பாதிப்பாங்க, ஒரு குழு கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பாங்க, இன்னொரு குழு போய் சம்பாதிப்பாங்க. அவர்கள் வராத அந்த நாட்களில் வந்த சஹாபாக்கள்கிட்ட, வந்த மாணவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இப்படி சஹாபாக்கள் கல்வியை கற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான் கல்வியிலே மிகச்சிறந்தவர்களாக சஹாபாக்கள் விளங்கினாங்க. ஹதீஸு துறைகளில், தப்சீரு துறைகளில், விஞ்ஞான துறையில், ஆராய்ச்சியில், மருத்துவ துறையில்
எல்லா துறையிலேயும் ஜொலித்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த ஃபீல்டுலையும் நம்ம கிடையாது, ரொம்ப சொற்பமான நபர்கள் தான். யூதர்களை கணக்கிட்டு பார்க்கிற போது யூதர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய 4 பேரில் ஒருத்தர் முஸ்லீம். 160 மில்லியன் பேர், 160 கோடி பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் மிகச் சொற்பமாக இருக்கக்கூடிய யூதர்கள் தான் எல்லா கல்வித்துறையிலும் இருக்கிறார்கள், எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். நாம் இன்னமும் கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருந்தும் கூட நாம் கல்வியிலே முக்கியத்துவம் தராமல் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உஹது போர்ல ஷஹீதானவர்களை அடக்கம் செய்யும் போது கூட முதலில் கல்வியாளர்களை, அதிகம் படித்தவர்களை, அதிகம் குர்ஆனை கற்றவரை நீங்கள் உள்ள வைங்கன்னாங்க. யார் அதிகமாக குர்ஆனை கற்றிருக்கிறாரோ, யார் அதிகம் படித்திருக்கிறாரோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவரை தான் அடக்கம் செய்வாங்க. இந்த உலகத்திலேயும் கல்வியாளர்களுக்கு மதிப்பு, கபூரிலேயும் அவர்களுக்கு முக்கியத்துவம், நாளை கியாமத்து நாளிலேயும் கல்வியாளர்களுக்கு மிகச்சிறந்த கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு வர்றாங்க. சஹாபாக்கள் 2 குழுவாக பிரிந்து 2 குழுவாக இருந்து ஒரு குழு குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு குழு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை ஓதுவது அது இபாதத், நல்ல காரியம்தான். குர்ஆன் இன்னொரு புறம் கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், கல்வியை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி, யார் கல்வியை கற்றுக்கொண்டார்களோ, கல்வியை போதித்தார்களோ அந்த சபையில் அமர்ந்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சபையில் அமர்ந்து கொண்டாங்க. கல்விக்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம் வீட்டிலிருந்து நாம் பாடங்களை படிப்பதற்காக வேண்டி, கல்வியை கற்பதற்காக வேண்டி யார் வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார். மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ, மீண்டும் அவர் வீட்டிற்கு வரும் வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய சிறப்பை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் பயனுள்ள கல்வி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதிகமாக நாம் படித்து பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாகக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் பயனுள்ள கல்வி அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.